நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2024 டெய்லி கண்டென்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா லான்ச்சஸ் டிபி ஃப்ரீ மாடல் ப்ராஜெக்ட் ஸ்வஸ்தியா நகரம். ஸோ வந்துட்டு நம்மளோட தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிபி அந்த ஸ்டேட்ல இருந்து எலிமினேட் பண்றதுக்கு, அதாவது டியூபர்குலோசிஸ்ன்ற டிசீஸ் வந்து எலிமினேட் பண்றதுக்காண்டி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்ல அந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்வஸ்தியா நகரம். ஸோ இதுல என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா முனிசிபாலிட்டிஸ்லயுமே டிபி ஃப்ரீ அச்சீவ் பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது யாரோட கொலாப் மூலமா வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் டியூபர்குலோசிஸ் அண்ட் வந்துட்டு நம்மளோட சென்ட்ரல் டிபி டிவிஷன் கூடயும் உங்களுக்கு வந்துட்டு கொலாபரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல யார் கூட கொலாபரேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா WHO அண்ட் USAID அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர். ஸோ வந்துட்டு டிபி ரிலேட்டடா அதர் பிரைவேட் பார்ட்னர்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்க கூட வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் வந்து பண்ணிருக்காங்க. சோ எதுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அச்சீவ் டிபி ஃப்ரீ முனிசிபாலிட்டிஸ் த்ரூ இனோவேட்டிவ் அப்ரோச் காண்டி தான் இந்த ஒரு கொலாபரேஷன் வந்து பண்ணிருக்காங்க. சோ நமக்கான தெலுங்கானா ஸ்டேட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ஹைதராபாத் அண்ட் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி அண்ட் கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன். சோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ரக்ஷகா யூனிவர்சிட்டி NSC and NSEIC sign MOU to boost economical and finance security. ஸோ நம்மளோட ராஷ்டிரிய ரக்ஷகா யூனிவர்சிட்டியும் அண்ட் வந்துட்டு நேஷனல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சான NSEயும் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷனல் கிளியரிங் ஆர்கனைசேஷனும் இப்போ வந்து MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த MOU எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா லெவல்ல இருந்து எக்கனாமிக்கல் அண்ட் ஃபினான்ஸ் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு MOU சைன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதுல மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நமக்கான அந்த எக்கனாமிக் ரிலேட்டடான ட்ரைனிங் அண்ட் வந்துட்டு அதுக்கான ரிசர்ச் பர்பஸ் ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுல கீ இனிஷியேட்டிவ்ன்றது மெயினா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் அப்ஸ்கில்லிங் அபவுட் த ஃபினான்சியல் லா. ஸோ வந்து நம்ம ஃபினான்சியல் லா பத்தி, எக்கனாமிக்கல் கிரைம்ஸ் பத்தி அண்ட் ஃபாரன்சிக் ஆஃப் அக்கௌண்டிங் பத்தி அண்ட் சைபர் கிரைம்ஸ் அண்ட் டெக்னாலஜிக் இனோவேஷன் பத்தினா உங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. அண்ட் வந்துட்டு வேற என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ரிசர்ச் பர்பஸ் வந்துட்டு மெயின்டைன் டேட்டா வந்து கலெக்ட் பண்றது. ஸோ வந்துட்டு எக்கனாமிக்கல் டேட்டா வந்து கலெக்ட் பண்றதுக்கு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு MOU மெயினா சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பாத்தீங்கன்னா RBI sells 34 billion in bonds to manage excessive liquidity and amid surges in the foreign investment. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற $34 billion பாண்டை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பாண்ட் வந்து எதுக்காண்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸஸ் கேஷ் இந்த பேங்க் சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்றதுக்காண்டி தான் அந்த பாண்ட் அந்த அமௌண்ட் வந்து இவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சோல்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்துட்டு லைக் வந்துட்டு எல்லா ஒரு ஆர்கனைசேஷனும் அவங்க கிட்ட ஒரு பாண்டுன்னு வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அந்த பாண்டை வந்துட்டு சேல் பண்ற மூலமா உங்களுக்கு வந்து அமௌண்ட்ன்றது கிடைக்கும். ஸோ அது மூலமா இப்போ RBI என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா $34 billion ஒர்த் பாண்ட் வந்து இப்போ வந்து சோல்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரீசன்றது மெயினா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இது நம்மளோட குளோபல் மார்க்கெட்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து இந்த பாண்டுன்றது அவங்க வந்து சோல்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அன்வீல்ஸ் நியூ டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் ஆன் 117 ஃபவுண்டேஷன் டே. ஸோ நம்மளோட பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களோட 114வது ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ன்றது அந்த பேங்க் சைட்ல எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன இனிஷியேட்டிவ் பாத்தீங்கன்னா அந்த பேங்க் கஸ்டமர்ஸுக்கு ஜெனரல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரொவைடட் வந்துட்டு விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ வந்துட்டு விர்ச்சுவல் ரிலேட்டடான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஆப் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அவங்களோட கஸ்டமருக்காண்டி. ஸோ வந்துட்டு விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப்னா நீங்க வந்துட்டு ஒரு எந்த வித குவாரி கேட்கணும் இல்ல வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து விர்ச்சுவலா வந்துட்டு லைக் வந்து பர்சன் இருக்க மாட்டாங்க, பட் அந்த AI தான் உங்கள்ட்ட வந்து டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா UPI பேமெண்ட்டுக்கான நியூ சிஸ்டம்ஸ் ஆப் வந்துட்டு அவங்க வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் கிரெடிட் லைன் ஆன் UPI பேமெண்ட் சிஸ்டம்க்கான ஆப்பும் வந்துட்டு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேங்கோட அந்த 114வது ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு அவங்க தீம்ன்றது என்ன வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ட்ரஸ்டட் டுடே டிரான்ஸ்ஃபார்மிங் டுமாரோ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷக்கான அந்த அவங்களோட ஃபவுண்டேஷன் டேனுக்கான தீம் உங்களுக்கு. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவோட டீடைல்ஸ் கரண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு பாத்தீங்கன்னா சேர்மன் வந்து ஹஸ்முகா ஆதியா அண்ட் மேனேஜிங் டேரக்டர் வந்து தேவதா சந்த் அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து வடோதரா குஜராத்ல இருக்குது. டேக்லைன் ஆஃப் தட் பேங்க்ன்றது பாத்தீங்கன்னா இந்தியாஸ் இன்டர்நேஷனல் பேங்க் தான் வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாவோட டேக்லைன் ஆகுது. ஸோ இந்த பேங்க்ன்றது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 1908ல இருந்து இந்த பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் ஆர்மி கண்டிஜென்ட் டிபார்ட்ஸ் ஃபார் த மல்டிநேஷனல் மிலிட்டரி எக்ஸைஸ் கஹான் குவிஸ்ட் இன் மங்கோலியா. ஸோ அந்த கஹான் குவிஸ்ட்ன்றது ஒரு மல்டிநேஷனல் மிலிட்டரி எக்ஸைஸ். ஸோ மல்டிநேஷனல் மிலிட்டரி எக்ஸைஸ்னா ஒரு மிலிட்டரி எக்ஸைஸ்ன்றது சில மிலிட்டரி எக்ஸைஸ் பாத்தீங்கன்னா
ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ மல்டிநேஷனல் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு நேம்லேயே இருக்குது. ஸோ வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸும் ஒரு எக்ஸசைஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதான் உங்களுக்கு வந்து மல்டிநேஷனல் மிலிட்டரி எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்குவிஸ்ட்ன்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஎஸும் மங்கோலியா கண்ட்ரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறமே தான் 2006 தான் உங்களுக்கு வந்து இது ஒரு மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் தான் மாறிச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மல்டிநேஷனல் அதாவது 2024 இந்த எக்ஸசைஸ் காண்டி நம்ம இந்தியன் கண்டிஜன் வந்துட்டு ஸோ நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சோ இது எந்த இடத்துல நடக்குது பாத்தீங்கன்னா உல்பஹத்தார் என்ற மங்கோலியா இடத்துல தான் வந்துட்டு இந்த ஒரு எக்ஸசைஸ் நடக்க போகுது. எப்ப நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 27 இருந்து ஆகஸ்ட் 9 வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு டோட்டலா நடக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சைட்ல இருந்து 40% வரைக்கும் வந்துட்டு கலந்துக்க போறாங்க. சோ உமன்ஸ் அண்ட் மென் சோல்ஜர்ஸும் இந்த டோட்டலா இந்த எக்ஸசைஸ்ல கலந்துக்க போறாங்க. சோ இந்த எக்ஸசைஸோட மெயின் நோக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வார் கைண்ட் ஆஃப் ட்ரில்ல வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ வந்துட்டு இதுல வந்து யூஎஸும் வந்து பங்கெடுப்பாங்க. சோ யூஎஸ் அந்த மாதிரி ஃபேமஸான அது மிலிட்டரி ஓரியன்டா இருக்கிற டாப் கண்ட்ரிஸும் இந்த மல்டிநேஷனல் எக்ஸசைஸ்ல பங்கெடுத்துக்குவாங்க. சோ இதுல நான் சொன்ன மாதிரி இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா 2003 தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் ஃபார்ம் ஆகுது யுஎஸ்ஏக்கும் மங்கோலியா ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கும் மட்டும் தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து நடந்துச்சு. அண்ட் 2006 தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு இது மல்டிநேஷனல் எக்ஸசைஸா வந்துட்டு அறிவிச்சாங்க. மங்கோலியா கண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி ஆஃப் நார்த் சென்ட்ரல் ஏசியாவோட ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி தான் மங்கோலியா. அண்ட் உங்களுக்கு இது வந்து ரஷ்யா, இது வந்து இந்த கண்ட்ரி வந்து ரஷ்யாக்கு நியர்பை தான் இருக்குது. சோ இதோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா உல்பஹத்தார்ன்றது அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் இருக்குது. கரன்சி வந்து துக்ரிக்கு. அண்ட் பிரைம் மினிஸ்டர் யார் பாத்தீங்கன்னா லூசானாரி அண்ட் ஓயனா எர்டின் தான் வந்து அந்த கண்ட்ரியோட பிரசிடென்டா இருக்காங்க, பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. சாரி. சோ நமக்கான நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இண்டிஜினியஸ் பில்ட் டால்வார் கிளாஸ் ஃப்ரைட் திருப்புட் லான்ச் பை த GSIL. சோ நம்மளோட கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் ஆன இந்த நம்மளோட ஷிப்பிங் பில்ட் கம்பெனியான கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் வந்துட்டு இப்போ ஒரு நம்மளோட நேவி எக்ஸசைஸ்க்கு நேவி ஃபீல்டுக்கு வந்துட்டு ஒரு நியூ கிளாஸ் ஆஃப் ஃப்ரைட் ஷிப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு நேம் என்ன வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா திருப்புட்ன்றது அந்த நேமா வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு நேவி ஷிப்ன்றது யாரோட கொலாப் மூலமா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கும் ரஷ்யால ஷிப் பில்டர் கம்பெனிக்கும் உள்ள கொலாப் மூலமா தான் வந்து இந்த ஷிப் வந்து பில்ட் பண்ணப்பட்டுச்சு. சோ நம்ம இந்தியால இந்த ஷிப்பை யார் பில்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் இந்த ஷிப் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஷிப் வந்துட்டு இனாகிரேஷன் ஈவென்ட்ல யார் அட்டன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கோவாவோட கவர்னராக PS ஸ்ரீதரன் பிள்ளை வந்துட்டு அட்டன் பண்ணிருக்காரு. சோ நான் முன்ன சொன்ன மாதிரி இது வந்துட்டு யாரோட கொலாப் மூலமா வந்து பண்ணிருக்கோம்னா ரஷ்யாவோட கொலாப் மூலமா தான் பண்ணிருக்கோம். சோ எப்பன்னு பாத்தீங்கன்னா 2014 கோவா ஷிப்யார்ட் லிமிடெடுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு $500 பில்லியன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டுச்சு. சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த ஷிப் பில்ட் பண்றதுக்கான டெக்னாலஜிக்கல் ஷேரிங் அண்ட் அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து 2014 சைன் பண்ணப்பட்டுச்சு உங்களுக்கு. சோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஷிப் வந்து 2019 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லா இனாகிரேட் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஷிப்போட மெயின் பர்பஸ்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேப்பபிள் ஆஃப் ஆன்டி ஷிப் அண்ட் ஆன்டி சப்மரைன் லேண்ட் அட்டாக் அண்ட் ஆன்டி பைரசி அண்ட் வந்துட்டு சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கும் இந்த ஷிப்பை வந்துட்டு மெயின் பர்பஸா யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. சோ நம்ம இந்தியாவில் இருக்க மெயின் பப்ளிக் செக்டர் ஷிப் பில்டிங் கம்பெனிஸ்னா என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் வரும் உங்களுக்கு. சோ இதுல பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து மேகசான் டாக் ஷிப் லிமிடெட் வந்து மும்பை மகாராஷ்டிரால இருக்குது. அண்ட் கார்டன் ரீச் ஷிப் பில்டர் வந்து கொல்கத்தால இருக்குது. அண்ட் வந்துட்டு கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் வந்து கோவால இருக்குது. அண்ட் இந்துஸ்தான் ஷிப்யார்ட் வந்துட்டு ஷிப் லிமிடெட் வந்து விசாகப்பட்டினத்துக்கு இருக்குது. சோ இந்த 4 ஷிப் பில்டிங் கம்பெனி தான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்தியால வந்துட்டு மேஜரா வந்து ஷிப் பில்ட் பண்றது உங்களுக்கு. சோ இது எல்லாமே வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இயங்குது. சோ நம்மளோட சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அட்மைரல் தினேஷ் குமார் திருப்பதி தான் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபா இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா அவார்ட் நியூஸ் 10th நேஷனல் கம்யூனிட்டி ரேடியோ அவார்ட் அனௌன்ஸ் பை த அஸ்வினி வைஷ்ணவ். சோ நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரயில்வே மினிஸ்டர் இருக்கான அஸ்வினி வைஷ்ணவ் வந்துட்டு 10th கம்யூனிட்டி அவார்ட் என்ற நேஷனல் கம்யூனிட்டி ரேடியோ அவார்ட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. சோ அந்த அவார்ட் வின்னர்ஸ் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தீமெட்டிக் அவார்ட் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணது ரேடியோ மயூர் இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் சாரன் பீகார்ல இருக்கிற இந்த ரேடியோ தான் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து கேட்டகரி மோஸ்ட் இன்னோவேட்டிவ் கம்யூனிட்டி அண்ட் என்கேஜ் அவார்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிக்கிற பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த புரோகிராமரான யார்லி சாங்கலின் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ அந்த அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட் பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டிங் லோக்கல் கல்ச்சரல் அவார்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ரேடியோ ஆஃப் திப்ருகர் அசாமலைங்கிற
இந்த ஒரு ரேடியோ கம்பெனி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரோமோட்டிங் ஆஃப் லோக்கல் கல்ச்சர் அவார்டு வந்து மெயினா வாங்கியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஷாருக் கான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்டர் ஹானர்ட் வித் கோல்டு காயின்ஸ். ஸோ நம்மளோட ஷாருக் கான் ஆக்டருக்கு வந்துட்டு பாரிஸ்ல வந்துட்டு பாரிஸ் மியூசியம்ல பாரிஸ்ல இருக்கிற ஒரு மியூசியம் வந்துட்டு கிரிவின்ற மியூசியம் வந்துட்டு இவரு ஃபேஸ் பதிச்ச ஒரு கோல்டு காயினை வந்துட்டு இவர் கஸ்டமைஸ் பண்ணி இவருக்கு வந்து ஹானர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த காயினா வந்து அதே மியூசியம் வந்து வச்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்டருக்கு வந்துட்டு பாரிஸ்ல இருக்கிற இந்த கிரிவின் மியூசியம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோல்டு காயினை வந்துட்டு அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்டர் டு ஹேவ் ஏ கோல்ட் காயின்ஸ் இந்த கிரிவின் மியூசியம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷாருக் கானா தான் இருப்பாரு உங்களுக்கு. சோ நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அவார்ட் 2030 வின்டர் ஒலிம்பிக்ஸ் பெண்டிங் கவர்மெண்ட் அண்ட் கிரானுவேட்ஸ். சோ நம்மளோட பிரான்ஸ் ALP ஹஸ் சூசன் அத 2030 வின்டர் ஒலிம்பிக்ஸ்க்கான உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங்கா வந்துட்டு நம்மளோட பிரான்ஸ் வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்துட்டு 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கும் உங்களுக்கு பிரான்ஸ்ல தான் நடக்குது. சோ அதே மாதிரி 2030க்கான வின்டர் ஒலிம்பிக்ஸ் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸுக்கு தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ். இந்தியா ரேங்க்ஸ் 3rd இன் த ஃபாரஸ்ட் ஏரியா கெயின்ஸ் இன் FAO SOFO 2024 ரிப்போர்ட் ஹைலைட்ஸ். சோ நம்மளோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் நடத்தின ரீசென்ட் சர்வேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியா கவர்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்துட்டு உலக லெவல்ல எத்தனை ரேங்க்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா 3rd பொசிஷன்ல இருக்காங்க. சோ இந்தியா செக்யூர் 3rd ஸ்பாட் அமாங் த டாப் 10 கண்ட்ரீஸ் இடையில உங்களுக்கு வந்துட்டு 3rd ஸ்பாட்ல இருக்காங்க. சோ டாப் கிரைனஸா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சைனா வந்துட்டு 19 lakhs ஹெக்டேர்ஸ் லேண்ட் வச்சு டாப் பொசிஷன்ல வந்திருக்காங்க. சோ அதை ஃபாலோ பண்ணி ஆஸ்திரேலியா வந்து செகண்ட் பொசிஷன்றது இருக்காங்க. சோ நம்ம FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் இயர் 1945ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஜெனரல் வந்துட்டு தாங்ஜியோ வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரோமியா இட்டாலியில இருக்குது உங்களுக்கு. சோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். நேஷன் அப்சர்வ் 25th கார்கில் விஜய் திவஸ் ஹானரிங் த ஹீரோஸ் ஆஃப் த 1999 கார்கில் வார். சோ 1999ல நடந்த கார்கில் வாரோட ஹானரிங் தான் உங்களுக்கு வந்து சோ அந்த நாளை நினைவூட்டுற விதமா தான் எல்லா வருஷமும் ஜூலை 26th வந்துட்டு கார்கில் திவாஸ்ன்றது கார்கில் விஜய் திவாஸ்ன்றது வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சோ இதை பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் உங்களுக்கு. சோ SSC பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்கறதுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு இது அதிகமா கேட்பாங்க. சோ இது எத்தனாவது கார்கில் திவாஸ்ன்றது பாத்தீங்கன்னா 25th கார்கில் திவாஸ். சோ இது மெயினா பாத்தீங்கன்னா கார்கில் வார்ன்றது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் May 8th 1999ல ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 26 1999 வரைக்கும் நடந்து முடிஞ்சு. சோ இந்த வார்ல வந்துட்டு வந்து இறந்த வீரரை வந்துட்டு நினைவூட்டுற விதமா தான் இந்த ஒரு டேன்றதை உங்களுக்கு வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க. சோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.